வெள்ளரிக்காய் தோசை செய்யலாமா? ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காயை தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த வெள்ளரிக்காய் தோசை சாப்பிட்றது உடல் மெலிவதற்கு யூஸ் ஆகும். ஒரு டயட் ரெசிபியாகவும் நாம் ஃபாலோ பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளரிக்காயை பொடி பொடி துண்டாக கட் பண்ணி நம்ம தேவையான அளவு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்க்கணும். நான் கடைசியாக சேர்த்துருக்கேன். 1/2 கப் ரவை, தோசை மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 கரண்டி சேர்க்குறேன். இதில் நான் அரைக்கும்போது கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்துக்கிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச விழுத தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ தோசையாக வறுக்கலாம். இந்த தோசை தேங்காய் சட்னிக்கு, தக்காளி சட்னிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.